வாசல்லே கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். இல்லம்மா, நான் உள்ளே கொண்டு போய் நிப்பாட்டிக்கிறேன். இல்ல, நீங்க இறக்கி விட்டு உள்ள போய் பார்க் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க. அம்மா, இப்பதானே உங்களை ஆசிரமத்துல பார்த்தேன், அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிறீங்க, என்னாச்சு? எதுக்கு வந்தீங்க? என் பேத்தி மாதிரின்னு சொன்னியம்மா, என் பேத்தி தானே என்கிட்ட ஏமா சொல்லல? எதுக்குமா என்கிட்ட சொல்லல? ஏன் என்கிட்ட சொல்லல? இது உங்களுக்கு எப்படி? எனக்கு எப்படியோ தெரியும், ஆனா நீ ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? அதுக்கு காரணம் இருக்குமா? எதுவா இருந்தாலும் சரி, என் பேத்தி என்கிட்ட கொடு. நீ கூட என்கிட்ட. என் பொண்ணுதான் என் வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிட்டா. என் பேத்தி உயிரை காப்பாத்தின நீதான் எனக்கு தெய்வம். பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. அம்மா, குழந்தைய கொடுங்கம்மா, யாராவது பார்த்துட்டு போறாங்க. பார்த்தா எனக்கு என்ன, பார்த்துக்கிட்டோம். ஐயோ, புரியாம பேசாதீங்க, அப்புறம் இவ உயிரை காப்பாத்துறதுக்கு நான் போட்ட நாடகம்லாம் வேஸ்டா போயிடுமா? நீங்க இந்த குழந்தைய தூக்கி கொஞ்சதை எங்க அம்மாவும் மாமாவும் பார்த்தாங்கன்னா அப்புறம் என்ன ஏதுன்னு என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா. ஐயோ, பாத்தியாடி செல்லம், உன்னை கொஞ்சத்து கூட உரிமை இல்லாத பாவி ஆயிட்டேனே. ஐயோ, ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? அது உங்க ரத்தம் தான், அதை யாருமா இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆனா இப்ப யாராவது பாத்துட்டாங்கன்னா, இந்த குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் குழந்தை உயிரோடய பார்க்க முடியாதுமா. ஐயோ, அம்மா, அம்மா, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அம்மா இங்கதான் நின்று போன் பேசிட்டு இருக்காங்க, எந்த நேரத்துல வேணும்னாலும் வெளியில வருவாங்க. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. அம்மா, எனக்கு புரியுதுமா, இது பவித்ராவோட குழந்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால இவ்வளவு பார்க்காம இருக்க முடியாது. ஆனா நீங்க இங்க வர வேண்டாம், வாரத்துக்கு ஒரு நாள் நானே இவ்வளவு கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேம்மா. ப்ளீஸ்மா. அடி செல்லம், உன்னை வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்க்க சொல்றாங்க. பாட்டியோட நிலைமையை பாத்தியா? உன்னை திருட்டுத்தனமா நான் வந்து பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நான் சொல்ற வரைக்கும் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கம்மா. உங்க பொண்ணு ரேகா கூட தெரியக்கூடாது. குழந்தை ஏதாவது பண்ண முயற்சி செஞ்சாங்கன்னு எங்க அம்மா மேலயும் மாமா மேலயும் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அப்புறம் எல்லாமே சிக்கலாயிடும்மா. ப்ளீஸ்மா. வாரத்துக்கு ஒரு தடவை நீ சொன்ன மாதிரி குழந்தைய கொண்டாந்து என்கிட்ட காட்டுவியா? நான் வருவேன், சத்தியமா கூட்டிட்டு வரேன். குழந்தை கொடுங்கம்மா, 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 சீக்கிரம் கொடுங்கம்மா, கொடுங்க, கொடுங்கம்மா. நீங்க போங்கம்மா, நீங்க போங்க. அம்மா, நீங்க போயிடுங்கம்மா, நீங்க போயிடுங்க. நீங்க போயிடுங்கம்மா, போயிடுங்க. போங்க, போயிடுங்கம்மா, போயிடுங்க ப்ளீஸ். போங்க, போங்க. போங்க, போங்க.
யுவர் ஆனர், எதிர்க்கட்சி வக்கீல் இந்த கேஸை இழுத்தடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் இருக்காரு. ரம்யாவை கொன்னது பிரசன்னா இல்லையா, ஒரு காலத்துல ரம்யாவை ஒருதலையா காதலிச்ச குட்டியா. அந்த கொலைய கண்ணால பார்த்ததுக்கு சாட்சியும் இருக்கான். எதிர்க்கட்சி வக்கீல் ஒரு அழகான கற்பனை கதையை உருவாக்கியிருக்காரு. யுவர் ஆனர், இந்த கேஸை இழுத்து அடிக்கணும்னு நினைக்கல, ஒரு உண்மை வெளிவர போகுதுன்னு சொல்றேன். உண்மையை வெளியே எடுத்துட்டு வரதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கும் இருக்கு. யுவர் ஆனர், கொலையை கண்ணால பார்த்த சாட்சின்னு சொல்லப்படுற மதுபாலாவை நான் விசாரணை செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு உங்க அனுமதி வேணும். எஸ், ப்ரொசீட். மதுபாலா மதுபாலா மதுபாலா. கொலை செய்யப்பட்ட ரம்யாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி? ரம்யாவோட ஹஸ்பண்ட் பிரசன்னா என்னோட பத்திரிகை ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாரு. அவர் மூலமா ரம்யாவை எனக்கு தெரியும். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எதுக்கு ரம்யாவை பார்க்க போனீங்க? அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு போய் பார்க்கலான்னு போனேன். அப்போ அங்க குட்டி இருந்தாரா? மதுபாலா, உங்களை தான் கேக்குறேன். குட்டிங்கிறவர் அங்க இருந்தாரா? இல்ல இல்ல இல்ல. குட்டிதான் ரம்யாவை கொலை செஞ்சாரு, அதை நீங்க பாத்திருக்கிறதாவும் எதிர்க்கட்சி வக்கீல் சொல்றாரு. கொஞ்ச நேரம் ரம்யா கிட்ட பேசிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா தான் என்னோட டேப் ரெக்கார்டரை அவங்க வீட்லயே விட்டுட்டு வந்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது எடுக்கலான்னு நான் திருப்பி அவங்க வீட்டுக்கு போனப்பதான் குட்டியை நான் அங்க பார்த்தேன். அப்போ குட்டி ரம்யாவை கொலை பண்ணதை பாத்தீங்க, அப்படித்தானே? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன்டு. சரி மதுபாலா, குட்டி ரம்யாவை எப்படி கொலை பண்ணாருன்னு சொல்றீங்களா? கட்டையால அடிச்சா, கத்தியால குத்தியா, இல்ல கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாரா? எப்படி சொல்லுங்க மதுபாலா, நீங்க தானே நேர்ல பாத்தீங்க, சொல்லுங்க. ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க மதுபாலா, உங்களை தான் கேக்குறேன். எப்படி கொலை பண்ணாரு? மேடம், நான் போனப்போ ரம்யாவோட பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல குட்டி இருந்தாரு. மத்தபடி யார் இந்த கொலையை பண்ணிருப்பா, என்ன நடந்துச்சுன்னா எனக்கு எதுவும் தெரியாது.
மேடம், நான் போனப்போ ரம்யாவோட பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல குட்டி இருந்தாரு. மத்தபடி யார் இந்த கொலையை பண்ணிருப்பா, என்ன நடந்துச்சுன்னா எனக்கு எதுவும் தெரியாது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், குட்டி ரம்யாவை சோத்துல மோதி கொலை செஞ்சாருன்னு ஏற்கனவே மதுபாலா போலீஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யுவர் ஆனர், போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஏத்துக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இல்ல யுவர் ஆனர், ரம்யாவோட உடம்புலையும் துணிலையும் இருந்த கைரேகையும் குட்டியோட கைரேகையும் ஒண்ணா இருக்கு. அதுக்கான ரிப்போர்ட்டை நான் ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். யுவர் ஆனர், நான் குட்டியை கிராஸ் எக்ஸாமின் பண்றதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். எஸ், ப்ரொசீட். குட்டி குட்டி குட்டி. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எதுக்கு ரம்யா வீட்டுக்கு போனீங்க? அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், அப்படியே ரம்யாவை பார்க்கலன்னு. நீங்க போனதா சொல்ற அதே நேரத்துல அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க உடம்புல இருந்த கைரேகையும் உங்க கைரேகையும் ஒத்து போகுது. சோ நீங்க தான் இந்த கொலையை செஞ்சீங்கன்னு எடுத்துக்கலாமா? ஐயோ மேடம், சத்தியமா நான் இல்லை மேடம். நான் பார்க்குறப்ப அவன் தூக்குலாம் தூங்கிட்டு இருந்தா. பயங்கர ஷாக் ஆகிட்டேன் மேடம். பாடியை இறக்கி ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். அப்புறம் எதுக்குடா வம்புன்னு சொல்லி நான் வந்துட்டேன் மேடம். இதையே நீங்க போலீஸ் கிட்ட சொல்லல? அது இல்லை மேடம், கொலை செஞ்ச பிரச்சனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் அது இதுன்னா. That's all, Your Honor. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நோ யுவர் ஆனர். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். ஏண்டி இப்படி பண்ண? எப்படி பண்ண? ரம்யாவை குட்டி கொலை பண்ணதை பார்த்தேன்னு என்கிட்டயும் சொன்ன, போலீஸ்லயும் சொன்ன. அப்புறம் ஏண்டி கோர்ட்ல பல்ட்டி அடிச்ச? வேணும்னு தான் பண்ணேன். புரியல. எத்தனை தடவை அந்த பிரசன்னா என்னை அவமானப்படுத்தினான். அவனை பழி வாங்கறதுக்கு இதை விட சரியான சந்தர்ப்பம் கிடைக்காது. பாவண்டி பிரசன்னா. பாகமாவது புண்ணியமாவது எப்படியும் இனிமே பிரசன்னா எனக்கு கிடைக்க போறதில்ல. எனக்கு கிடைக்காதவன் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. அதுக்காக இதுவும் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். வெயிட் அண்ட் வெயிட் அண்ட் வெயிட் அண்ட் வெயிட் அண்ட் வெயிட் அண்ட் வெயிட் அண்ட் வெயிட் அண்ட்